வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தோசை இட்லி சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். பூண்டு வறுத்த மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 7 வரமிளகாய், அதோட ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்க்கும் போது காம்போடு சேர்த்துக்கோங்க, அப்போ விதையெல்லாம் கொட்டாமல் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதை கருப்பாகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். புளியவும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சியில் சேர்த்துடலாம். ஆறினதுக்கப்புறமா இந்த காம்பு எல்லாத்தையுமே கிள்ளிக்கோங்க. இதோட 6 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றியே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்து இந்த சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பூண்டு வறுத்த மிளகாய் சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது என்னோட ஃபேவரட்டான ஒரு சட்னி. இது எப்போ வச்சாலும் நான் நல்லா சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.